ஹாய் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ். இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாமில் அண்ட் எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமில் ஸ்டேட்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது பேசிஸில் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம். இப்போக்கி நம்ம என்ன ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்துருவோம். இப்போ சீஃப் மினிஸ்டர் ஜம்மு காஷ்மீரோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமர் அப்துல்லா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. இவங்க தான் அது. இவங்க இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஒமர் அப்துல்லா டுக் ஓத் அஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவர் எந்த இதை சேர்ந்ததுன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டியூரிங் த ஸ்வீரிங் இன் செரிமனி யார் இருந்தாங்கன்னா, எப்போ 16 அக்டோபர் 2024 இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி 31 அக்டோபர் 2019 யூனியன் டெரிட்டரி ஆயிருக்கு. கேபிட்டல் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எது அப்படின்னா, வின்டர் காலங்களில் ஜம்முவும், ஸ்ரீநகர் வந்து சம்மர் காலங்களில் எது கேபிட்டல்னா ஸ்ரீநகர் ஓகேங்களா. 2 கேபிட்டல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. வின்டர் காலங்களில் எதுனா ஜம்மு, சம்மர் காலங்களில் ஸ்ரீநகர். இதோட கொடியோட அவர் கட்சியோட கொடி வந்து இதுதான், நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சுரேந்தர் குமார் சௌத்ரி இவங்க யார் அப்படின்னா, அப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் யார், சுரேந்திர குமார் சௌத்ரி. அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா. ஏன்னா இது வந்து ஏன் லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்கிறோம்னா, இது யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால லெப்டினன்ட் கவர்னர் தான் சொல்லுவோம். இங்கே யார் இருக்காங்கன்னா மனோஜ் சின்ஹா. இதை நோட் பண்ணி வச்சுங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.